ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட ஏசாயா 27 அதிகாரம் 6 வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். யாக்கோப்பு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் கூட யாக்கோப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோப்பை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். தெரிந்து கொண்ட அந்த மனிதன் எப்படியாக இந்த பூமியில் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்பதை இந்த வேதவசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவதாக யாக்கோப்பு வேர் பற்றி என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த பூமியில் மரங்கள் செடிகள் எல்லாம் வேர் பற்றுகிறது போல தேவன் யாக்கோப்பை தெரிந்து கொண்டு இந்த பூமியில் வேர் பற்றி இருக்கும்படியாக, அவன் நிலைத்து இருக்கும்படியாக, அவன் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, அவனை உயர்த்தும்படியாக ஆண்டவர் யாக்கோப்பை தெரிந்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவன் பெயரை தேவன் மாற்றி இஸ்ரவேல் என்று பெயரை மாற்றி அவன் இந்த பூமியில் பூத்து காய்த்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூ என்பது மிகவும் வாசனைக்குரிய ஒரு பொருளாகும். அதுபோல் யாக்கோப்புடைய வாழ்க்கையில் வாசனை மிகுந்த ஒரு வாழ்க்கையாக தேவன் அவரை மாற்றினார். ஏனென்றால் அவன் தனித்தவனாய் பிரயாணம் செய்து அநேக பாடுகள் மத்தியில் அவன் அநேக ஆசீர்வாதங்களை தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டான். தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் வெறுமையாய் சென்ற அவனை ஆண்டவர் குடும்பமாக அநேக பிள்ளைகள், அநேக ஆசீர்வாதங்கள், அநேக நன்மைகளை அவனுக்கு கொடுத்து பூத்து காய்த்து எப்படி மரங்கள் செழித்திருக்கிறோ அதுபோல் தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோப்பை பூத்து காய்த்து குலுங்கும்படியாக அப்படிப்பட்ட ஆசீர்வாதமுள்ள மகனாக ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு மாத்திரமல்ல, அவனுடைய சந்ததி இந்த உலகம் முழுவதும் என் நாட்களில் இருக்கிறது போல அவருடைய வாழ்க்கையில் உலகம் முழுவதும் யாக்கோப்புடைய சந்ததிகள், அநேக சந்ததிகளை தேவன் கொடுத்து அவரை ஆசீர்வதித்திருக்கார். அதுபோல் நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் என்றால் நாம் இஸ்ரவேலின் சந்ததிகளாக இருக்கிறோம். அதுபோல் நம்மையும் தேவன் ஆசீர்வதித்து இந்த உலகத்தில் வேர் பற்றி பூத்து காய்த்து யாக்கோப்பை போல் அநேக ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நமக்கும் இந்த பூமியில் உதவி செய்கிறார். அதனால்தான் இந்த வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம் தேவன் நமக்கும் கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேலை தேவன் தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினது போல இந்த நாட்களில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இஸ்ரவேலராக இருக்கிறோம். நாம கூட இந்த பூமியில் வேர் பற்றி பூத்து காய்த்து அநேக பலனால் தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். உங்களையும் தேவன் தெரிந்து கொண்டு உங்களை இந்த பூமியில் வேர் பற்றி வாழும்படியாக, பூத்து காய்த்து குலுங்கும்படியாக ஒரு செழிப்பான வாழ்க்கையை, ஒரு மேன்மைகளை, ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் இந்த பூமியில் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த பலனால் இந்த நிரப்புகிற நாட்கள், இந்த கடைசி நாட்களில் கூட தேவன் யாக்கோபை போல உங்களையும் தெரிந்து கொண்டு உங்களையும் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து நம் யாக்கோபை போல வேர் பற்றி பூத்து காய்த்து இந்த பூமியில் அவருடைய பலனால் நம் நிரப்பப்படும்படியாக தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடினால தொடர்ந்து நீங்கள் யாக்கோபை போல நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இந்த பூமியில் தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, தர்மையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பூமியில் தேவன் யாக்கோப்பை தெரிந்து கொண்டது போல எங்களை தெரிந்து கொண்டு யாக்கோப்பு வேர் பற்றி பூத்து காய்த்து இந்த உலகத்தை நிரப்பினது போல நாங்களும் உம்முடைய பிள்ளைகளாக பூத்து காய்த்து வேர் பற்றி உமக்காக நின்று பிரகாசிக்க, உமக்காக அநேக காரியங்களை செய்ய நீர் எங்களை தெரிந்து கொண்டபடினால உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் யாக்கோப்பை போல அநேக ஆசீர்வாதங்களை வேர் பற்றுகிற ஒரு அனுபவங்களை, பூத்து காய்த்து அநேக பலனை கொடுக்கிற ஒரு அனுபவங்களை நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கொடுக்கும்படியாய் உடைய சமூகத்தில் செபிக்கிறோம். எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் யாக்கோப்பின் ஆசீர்வாதங்களை நீர் கொடுத்து நீர் ஆண்டவரை பலனால் நிரப்பும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து நீர் நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.